இயேசு தன்னுடைய பாடுகள், இறப்பு பற்றி மீண்டும் ஒரு முறை முன்னறிவிக்கிறார். சீடர்கள் இதையும் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் தங்களுள் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. மனிதராக பிறந்த நாம் எல்லோருக்குமே பெருமையும் மதிப்பும் கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். படித்த படிப்பு, செய்கிற வேலை, பிறந்த ஊர், ஜாதி, மதம், மொழி, பணம், நம்முடைய உடல்வாகு, தலைமுடி, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒப்புமைப்படுத்தி பார்த்து பெருமைப்பட்டு கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி. ஆனால் என்னாலும் இது இயேசுவை பின்பற்றுவதற்கு உதவாது. இயேசுவின் பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் இயேசு சொல்வது போல கடைசியானவராக இருக்க வேண்டும், பிறருக்கு தொண்டாற்றுவோராக இருக்க வேண்டும், சிறு பிள்ளை மனம் வேண்டும், யாரையும் இருக்காத, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நாம் எதையெல்லாம் பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தொண்டாற்றுவதிலே பயன்படுத்தக்கூடிய மனநிலை வேண்டும். நம்மை நாம் அறிவோம், யோசித்து பார்த்துக்கொள்வோம் நாம் எங்கே இருக்கிறோம் என்று. இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.